பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகளுக்கு வழங்கப்பட்ட தீர்ப்பு குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். 6 ஆண்டுக்கு முன்பு தமிழகத்தை உலுக்கிய பொள்ளாச்சி பாலியல் வழக்கு சம்பவம் தீர்ப்பு எப்பொழுது வரும் எதிர்பார்த்து கொண்ட சூழலில் இன்றைக்கு 6 ஆண்டுக்கு தாமதமானாலும் கூட அற்புதமாக ஒரு சிறப்பான ஒரு தீர்ப்பை பெண்களுக்கு பாதுகாப்பு அளிக்கின்ற வகையில் இந்த தீர்ப்பு அமைந்துள்ளது. நீதிமன்றத்தின் மீது மக்களுக்கு பெருத்த ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய தீர்ப்பாக இந்த தீர்ப்பு இருக்கிறது. இந்த சமூகத்தில் பெண்களுக்கு உண்டான நிறைய பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு. அதிலிருந்து பெண்களை பாதுகாக்கிற விதமாக இந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறதுனால பெண்களுக்கு இது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய விதமாக அமைஞ்சிருக்கு. ஏன்னா நாளைக்கு எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நம்ம நீதிமன்றத்தை அணுகணும், நமக்கு சரியான தீர்ப்பு கிடைக்குங்கிற நம்பிக்கை பெண்கள் மத்தியில் உண்டாகிறதுக்கான தீர்ப்பு இந்த தீர்ப்பாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். 9 பேர்த்துக்கு 6 வருஷம் கழித்து தீர்ப்பு கிடைச்சது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் பெண்களுக்கு ரொம்ப பாதுகாப்பு இல்லாத நேரத்தில் நாங்களாம் அந்த டைமில் ரொம்ப சங்கடப்பட்டுட்டோம். எப்போ கேட்டாலும் பொள்ளாச்சியான்னு ரொம்ப கேவலப்படுத்தினாங்க. 6 வருஷம் கழிச்சு தீர்ப்பு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீதிமன்றம் இந்த வழக்கு இந்த பிரச்சனைக்கு நல்ல கரெக்டான தீர்வு கொடுத்துருக்குதுங்க. இதனால் பொள்ளாச்சி பேர் ரொம்ப கெட்டு போயிருந்துச்சுங்க. இப்போ இப்போ பெண்களுக்கெல்லாம் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை இந்த தண்டனைனால நாங்கள் நினைக்கிறோம். தீர்ப்பை வரவேற்கத்தக்கதாக இருந்தாலும் இந்த தீர்ப்பு பத்தாதுங்க. யாருக்காவது ஒருத்தருக்காவது மரண தண்டனை கொடுத்துருக்க வேண்டும். அவங்க தீர்ப்பில் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிலே இருப்பாங்க. வாரத்துக்கு ஒருக்கா சிக்கன் அது இதுன்னு சாப்பிட்டுட்டு வெளியில் இருக்கிறத விட அவங்க ஜாலியாக இருந்துட்டு போவாங்க. இது ஏற்கத்தக்கது அல்ல. அதே மாதிரி இந்த பாலியல் வன்கொடுமை மாதிரியான கொடூரமான பிரச்சனைகளை லாங்கர் டேர்மில் தீர்க்கணும்னா சமூகத்தில் மக்கள் கிட்ட, குழந்தைகள் கிட்ட, ஆண்கள் மத்தியில் பார்க்க வேண்டிய வேலைகள் நிறைய இருக்குது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.